தன்னுடைய சோதரம். சரியா? நம்மளை சபைக்குள்ள கொண்டு வந்த நம்மளை ரட்சிக்கும் போது, பாவத்திலிருந்து விடுவிக்கும் போது சபைக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. சபைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய சட்டத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய பிரமாணங்களை கொடுத்து சத்தியத்தை கை கொள்ள சொல்றாரு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். வனாந்தரம் அப்படிங்கிறது இங்கே எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இஸ்ரவேலர்களுக்கு எகிப்திலேருந்து வெளியே வந்து செங்கடலை தாண்டினதுக்கு அப்புறம் வனாந்தரம் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு சபைக்குள்ள விடுவிக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சபைக்குள்ள வர்றோம்ல, அப்போ வனாந்தரம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு வேதமும் பிரமாணமும் கொடுக்கப்படுது. சரியா? வேதம் பிரமாணமும் கொடுக்கப்படுது. இதை கை கொண்டாதான், அந்த வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கை கொண்டாதான் கானானுக்கு போக முடியும். இஸ்ரவேலர்களுக்கு. நமக்கு வேதத்தையும் வேதத்தில் இருக்கிற பிரமாணங்களையும் கை கொண்டாதான் நம்ம பரமகானானுக்கு போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க செங்கடலை கடக்கும்போது கடந்துடலாம். உங்களுக்கு வந்து எதுவும் தேவையில்லை. பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும் போது ரட்சிப்பு இலவசம் நமக்கு. அதே மாதிரி எகிப்திலிருந்து விடுவிக்கப்படும் போது அவங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை. கர்த்தருடைய கரமே அவர்களை விடுவித்து கொண்டு வந்துடுது. செங்கடலை பிளந்து கொண்டு வந்துடுறாரு. ஆனா யோர்தானை கடந்து தான் கானானுக்குள்ள போகணும். யோர்தானை கடக்கணும்னா ஆலயமும் தோராவும் இருந்தாதான் அவர்கள் அங்க யோர்தானை கடக்க 110 ஆலயமும் தோராவும். நமக்கு நாம சபைக்குள்ள வந்தாச்சு. பரம கானானுக்குள்ள போகணும்னா என்ன வேணும்? வேதமும் பிரமாணமும். அதுதான் ஆலயமும் தோராவும். சரியா? ஆலயம் தோரா அப்படின்னா 110 ஆஸ்பெக்ட்ல வந்துடும். 110 மணவாளனுக்கு மணவாட்டியா நாம இருந்து வேதம் பிரமாணம் நம்முடைய உள்ளத்துல இருந்து நம்மளால கை கொள்ளப்பட்டாதான், நாம் அதை கை கொண்டாதான் எங்க போக முடியும்? நாம பரமகானானுக்கு போக முடியாது. அதுல இருக்கு சத்தியம். சரியா? இப்போ வனாந்திரத்துல என்ன கொடுத்தாரு? வார்த்தையை கொடுத்தாரா? சரி, வனாந்திரத்திலே வார்த்தையை கொடுத்தார். இப்போ வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவராய் கர்த்தர் என்ன சத்தம் தான் உண்டாச்சு. முதலாவது என்ன பண்ணாரு? சவுண்டு. சத்தத்தின் மூலமா தான் ஜனங்களோட பேசினார். ஆதாம்கிட்ட எப்படி பேசினாரு? சவுண்டு, சத்தம். அதைத்தான் இங்க பார்த்தோம். ஆதியாகமம் 3:8 பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போ சத்தம். இந்த வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுதான் உண்டாச்சு? முதலாவது மனிதர்களோட எப்படி பேசினாரு? ஆதாம்ல இருந்து யாக்கோபு வரைக்கும் சத்தம், சவுண்டு. சத்தத்தின் மூலமாக பேசுறார். சத்தத்தை இவர்கள் கேட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? முதலாவது இந்த வனாந்திரத்திலே எண்ணாகமம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு போட்டுருங்க. ஆடில் காட்டில் நாம சொல்றேன், போடுங்க. பேத், ரெண்டாவது எழுத்து பேத், மெம் 13வது எழுத்து, அடுத்து டாலத் 4வது எழுத்து, அடுத்து பேத் 2வது எழுத்து, அடுத்து ரேஷ் 20. இதுக்கு போடுங்க. பேத், மெம், டாலத், பேத், ரேஷ். பேத், மெம், டாலத், பேத், ரேஷ். மொத்தம் 5 எழுத்து. இதுக்கு காடில் போடுங்க, சிங்கிள் போடுங்க. வனாந்திரத்திலே அப்படின்னா என்னங்கிறது நம்ம ஓரளவுக்கு எக்ஸாக்டா கரெக்டா பார்த்துடலாம். போட்டுருங்க. காடில் சிங்கிள் போட்டுருங்க. பேத், மெம், டாலத், பேத், ரேஷ். 5 எழுத்து மொத்தம். காடில் போட்டுருங்க, சிங்கிள் போட்டுருங்க. என்ன இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் ஸ்லோவாக தான் போகும். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஸ்லோவாக போனால் தான் புரியும். வேகமாக போனால் ஒன்றுமே விளங்காது. அதனால கொஞ்சம் பொறுமையாக போகலாம். புரியலைன்னா சொல்லுங்கள். வேகமாக போனாலும் நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள்.
ஆர்டினல் 41 248 கார்டினல். ஆர்டினல் 41 கார்டினல் 248. இது சிங்கிள் வந்து 14 சிங்கிள் 14. சரி, இப்போ பிரேக் பண்ணிக்கங்க. ஆர்டினல் 41 வந்து 11 + 30ன்னு பிரேக் பண்ணிக்கங்க. மணவாளனை பற்றிய உபதேசம். வனாந்திரத்துல வார்த்தையை கொடுத்தாரு. ஆனா நமக்கு வேதம் சொல்லுது, சத்தியத்துல உள்ள போய் பார்க்கும்போது மணவாளனை பற்றிய உபதேசத்தை தான் கொடுத்தார். உள்ள என்ன இருக்கு? இந்த வார்த்தைக்குள்ள மணவாளனை பற்றின உபதேசம் உள்ள இருக்கு. வனாந்திரத்துல தான் அதை கொடுக்குறார். 11 + 30 பிரேக் பண்ணி 248 பிரேக் பண்ணுங்க. 214 + 34 ஆவிக்குரிய உபதேசம். ரூஹாவுடைய வேல்யூ தான், ஆவியானவருடைய வேல்யூ தான் இந்த 214 34. சரியா? அப்போ மணவாளனை பற்றிய ஆவிக்குரிய உபதேசம் உள்ளே இருக்கிறது. எழுதிக்கங்க. பதினாலு 14னா பிரமாணங்கள். 14 பிரமாணங்கள், கட்டளைகள். சரியா? இந்த வார்த்தை, இந்த வனாந்திரத்திலே அப்படிங்கிற வார்த்தை தெவாரீம், எபிரேயத்துல தெவாரீம். தெவார் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற வார்த்தையில தான் வருது. எதுல இருந்து வருது? தெவாரீம் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வருதுன்னா எழுதிக்கங்க. டாலத் பேத் ரேஷ், இந்த வார்த்தையிலே கடைசி 3 எழுத்து இருக்குல்ல, அதுல இருந்து அந்த வார்த்தை ஃபார்ம் ஆகுது. டாலத் பேத் ரேஷ், கடைசி 3 எழுத்து இருக்குல்ல, அதுல இருந்து தான் இந்த வார்த்தை வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த வார்த்தையில் இந்த ரூட் வேர்டு வந்து தெவார் தான். அதாவது தெவார்னாலும் வார்த்தை தான், தெவாரீம்னாலும் வார்த்தைகள். சரியா? வார்த்தைகள் ப்ளூரல், அவ்வளவுதான். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அந்த வார்த்தையிலிருந்து தான் வருது. இப்போ வனாந்திரத்திலே அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? மணவாளனை பற்றிய ஆவிக்குரிய உபதேசம் பிரமாணத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. எழுதிக்கங்க. மணவாளனை பற்றிய ஆவிக்குரிய உபதேசம் பிரமாணத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இப்போ வனாந்திரத்துக்குள்ள வர்ற வரைக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரமாணம்னா என்னன்னே தெரியாது. பிரமாணம்னா எந்த அறிவும் அவங்களுக்கு கிடையாது. பிரமாணத்தை பற்றி எந்த அறிவும் கிடையாது, என்னன்னே தெரியாது. இப்போ இங்க வந்த உடனே தான் அவங்களுக்கு மணவாளனை பற்றின உபதேசம் கொடுக்கப்படும். ஆனா அவங்க விடுவிக்கப்படும் போது என்ன நோக்கம்? எனக்கு ஆராதனை செய்யும்படியாக உங்களை விடுவித்து வனாந்திரத்துல போய் எனக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள விடுதலை பண்ணார் எகிப்துல இருந்து. சரியா? இங்க வந்த உடனே தான் இந்த வார்த்தையை கொடுக்க, வனாந்திரத்துல தான் சினாய் மலையில பிரமாணங்களை கொடுக்குறார். இப்ப கொடுக்கும்போது தான் இவர்கள் அதை விரும்பல. இந்த ஜனங்களுக்கு அது மேல விருப்பம் இல்லை. இவங்க எதிர்பார்க்கல, இந்த மாதிரி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வேணான்னு சொல்றாங்க. உங்களுடைய உள்ளத்துல அதுக்கான விருப்பம் இல்லை. சரியா? இப்போ இஸ்ரவேலர்கள் விரும்பவில்லைங்கிறதுக்காக அவர்கள் விரும்புறத செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தரை. இஸ்ரவேலர்களுக்கு அது விருப்பம் இல்லைங்கிறதுக்காக அவர்கள் விரும்புறத செய்ய மாட்டாரு. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை தான் செய்வோம். இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டோம், நமக்கு சில காரியங்கள் விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு எது விருப்பமா இருக்குதோ அதை செய்ய மாட்டாரு. அவருக்கு எது விருப்பமா இருக்குதோ அதை தான் செய்வார். கர்த்தரை குறித்து சரியா நாம் அறிந்து கொள்றது அவசியம். நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நமக்கு பிடிச்சது செய்ய மாட்டார். அவருக்கு எது பிடிச்சதோ, அவருடைய சித்தம் எதுவோ அதை தான் செய்வார். இது கிளியரா இருக்கா? இப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்முடைய ஆத்மாவை சிருஷ்டித்தவருக்கு நம்மை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன?
அதுதான் நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்திருக்கிறார். நித்திய விவாகத்துக்கென்று நம்ம ஒவ்வொருவரையும் நியமித்திருக்கிறார். அதுதான் நோக்கம். அப்போ இந்த நோக்கம் இதை நிறைவேற்றுறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மனவாட்டி புரிந்து கொள்றதுக்காக, அதாவது குமாரனுடைய மனவாட்டியா வரப்போகிற ஜனங்கள் புரிந்து கொள்றதுக்காக எழுதி கொடுத்தது தான் வேதம். இதை எழுத சொன்னது பிதா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பிதா இதை எழுத சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதி கொடுக்கிறாரு. யாருக்காக? தன்னுடைய மகன் குமாரனாகிய மனவாட்டி, குமாரனுடைய மனவாட்டி மனைவியாய் வரப்போகிற ஜனங்கள் அவரை பத்தி புரிந்து ஆயத்தமாகறதுக்காக எழுதி கொடுக்கப்பட்டதுதான் வேதம். உள்ளே குமாரனை பற்றின அறிவு உள்ளே இருக்கிறது. குமாரனை அறிகிற அறிவு உள்ளே இருக்குது. வேதத்துல எல்லாமே குமாரனை பற்றினதாக தான் இருக்கும். ஆத்மா குமாரனுடையது, கர்த்தருடையது. ஆவி பிதாவுடையது. சரீரம் மண்ணுக்குரியது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, வேதம் அவரை எப்படி காண்பிக்குதுன்னா, நமக்கு மாமியார் ரோல் தான் பரிசுத்த ஆவியானவர். மாமியாரு, குமாரன் நம்முடைய ஆத்மாவுடைய புருஷன். பிதா கிறிஸ்துவுக்கும் தகப்பன், நமக்கும் தகப்பன். நமக்கும் பிதா, அவருக்கும் பிதா, அப்பா. அதனால நீங்க வேதத்துல அப்பா பிதாவே சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், பிதாவை குறித்து சொல்லப்படுதுன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தாவே அப்படின்னா குமாரனை குறித்து சொல்லப்படுது. சரியா? பரிசுத்த ஆவியானவர்னா அது மென்ஷன் பண்ணியிருக்கோம் தனியா. அப்போ இந்த நோக்கத்தை சொன்னது பிதா, வேதத்தை எழுதி கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். எழுதுனது குமாரனை பற்றி. யாருக்காகன்னு சொன்னா, மனவாட்டி குமாரனை அவளுடைய புருஷனை அறிகிற அறிவுக்காக தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த நித்திய வாகத்துக்குன்னு நம்ம நியமித்தது தான் அவருடைய நோக்கம். இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டாதான் வேதம் புரியும். சரியா? இந்த வா மிட்பார், வனாந்திரத்திலே அப்படின்னு எழுதணும் இல்லையா? அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆதியாகமம் அந்த 3:8 பார்ப்போம். எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பேத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 7 எழுதிக்க. சொல்றேன், எழுதி கூட்டிருங்க. பேத்துக்கு எக்ஸ்பேண்ட் வேல்யூ 7 மெம்க்கு 8 டாலத்துக்கு 11 பேத்துக்கு மறுபடியும் 7 ரேஷுக்கு 6 சரியா? பேத் 7 மெம்க்கு 8 அடுத்து டாலத்துக்கு 11 அடுத்து பேத்துக்கு 7 இதுக்கு ரேஷுக்கு 6 இது கூட்டிருங்க. மொத்தமாகவும் கூட்டிருங்க, சிங்கிளாகவும் கூட்டி, சிங்கிள் டு சிங்கிளும் கூட்டி. எக்ஸ்பேண்ட் மொத்தமாகவும் அப்படி கூட்டிருங்க. சிங்கிள் டிஜிட்ல சிங்கிள் டு சிங்கிள் கூட்டோம்ல, அதே மாதிரி கூட்டி. முப்பத்தொன்பது 39. ஆமா, 39 சிங்கிள் 30 30 60. சரியா? 39னா 78னா புதிய உடன்படிக்கைன்னு அர்த்தம். 78னா நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கைன்னு அர்த்தம். எழுதிக்க. 78ங்கிறது புதிய உடன்படிக்கைன்னு அர்த்தம். இந்த புதிய உடன்படிக்கை எங்கதான் ஸ்டார்ட் ஆகுது? வனாந்திரத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது.
நமக்கு புதிய உடன்படிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி சரியா வரதுக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நியூ டெஸ்ட்மென்ட் நமக்கு புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகுது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஸ்டார்ட் ஆகுது. நம்முடைய வாழ்க்கையில பெர்சனலா நம்முடைய வாழ்க்கையில எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தோம் இல்லையா? அப்பதான் வனாந்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் நமக்கு எது ஸ்டார்ட் ஆகுது? புதிய உடன்படிக்கை நமக்கு அப்பதான் அதுக்குள்ள வர்றோம். அந்த உடன்படிக்கையின் ஜனங்களாக உள்ள வர்றோம். புதிய உடன்படிக்கை வனாந்திரத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு வார்த்தைக்கு சொல்றேன், அதுக்கு போடுங்க. யூபிலி அப்படின்னா 50 50ன்னா எபிரேயத்துல ஜூப்ளி. ஜூப்ளினா 50 50ன்னு அர்த்தம். 50வது நாள், 50வது வருஷம். அதெல்லாம் ஜூப்ளின்னு வரும். சரியா? இந்த ஜூப்ளி தமிழ்ல யூபிலி அதுக்கு போடுங்க. ஆர்டினல் கார்டில் போடுங்க. பேத்ன்ற பாருங்க. யோத் 10 10 வாவ் 6 6 அடுத்து பேத் 2 2 லேமட் 12 12 30 இதுக்கு ஆர்டினல் கார்டில் போடுங்க. போட்டு கூட்டுங்க. யோத் 10வது எழுத்து, வாவ் 6 பேத் 2 லேமட் 12 இதுக்கு ஆர்டினல் கார்டில் போடுங்க. ஒரே நிமிஷம் போடுங்க. ஐயா 30 48ங்க கரெக்டாங்க. ஒரே நிமிஷம் இருங்க சிஸ்டர். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு ஃபோன் வந்து சிஸ்டர் சொல்லுங்க, எவ்வளவு வருது சிஸ்டர்? ஐயா 30 48 30 48. ஆமா, ரெண்டையும் கூட்டிருங்க. 78ங்க. ஆமா 78. இது பாப்பேன். ஒரு அங்கிள் லொகேஷன் அனுப்ப சொல்றாங்க. 30 48 78. அதான் புதிய உடன்படிக்கைக்கும் யூபிலிக்கும் ஒரே இதுதான், ஒரே அர்த்தம் தான். அப்போ புதிய உடன்படிக்கைனாலும் யூபிலி அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஒரே நிமிஷம். இருடா. ஓகே, இருக்கட்டும். கால் வரும். ஓகே, இப்போ புதிய உடன்படிக்கைனாலும் நமக்கு புதிய உடன்படிக்கைனாலும் யூபிலி அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். அது சென்ட் ஆகுதான்னு பார்த்துக்க. புதிய உடன்படிக்கைனாலும் யூபிலினாலும் ஒரே அர்த்தம் தான். அடுத்தது ஆபிரகாம் அப்படின்னு எழுதி ஆபிரகாம்னு எழுதி அதுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆபிரகாம் எழுதுங்க. ஆலஃப் பேத் ரேஷ் கே மெம்சோபித்
அலஃப், பேத், ரேஷ், கே, மெம்சோபித். இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் ஷீட் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அலஃப் அதுக்கு எக்ஸ்பேண்ட் வேல்யூ போடுங்க. பேத்துக்கு போடுங்க. அடுத்து ரெண்டாவது எழுத்துக்கு. அடுத்து ரேஷ்க்கு போடுங்க. அடுத்து ஹேக்கு போடுங்க. அடுத்து மெம்சோபித். இதுக்கு போட்டு கூட்டுங்க. எக்ஸ்பென்ஸ் ஷீட் எல்லாத்தையும் இருக்கா? எக்ஸ்பென்ட் வேல்யூ சொல்லணுமா? ஷீட் இருந்தால் அதை பார்த்து போட்டுருங்க. ஜஸ்ட் போட்டுருங்க. போட்டு அதுக்கு எக்ஸ்பென்ட் வேல்யூ போட்டு கூட்டிடுங்க. மொத்தமாகவும் கூட்டிடுங்க. சிங்கிள் டு சிங்கிளும் கூட்டிடுங்க. போட்டிங்களா? 4-5 லிட்டர் தானே கூட்டலையானோ? எக்ஸ்பென்ஸ் ஷீட் இல்லையா? வேல்யூ வேணுமா? சொல்லணுமா? எல்லாத்தையும் இருக்கா? எவ்வளோ சார்? 39 39 தான். இதுக்கும் எக்ஸ்பேண்ட் வேல்யூ ஆபிரகாமுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் 39 தான். அப்போ எழுதிக்கங்க. வனாந்தரத்திலே அப்படின்னு போட்டு வா மிட்பார் அந்த வார்த்தைக்கும் 39 தான். யூபிலிங்கிற வார்த்தைக்கு ஆடில் போட்டிங்கனாலும் அதுக்கும் 78 தான். 30, 48, 78 தான். ஆபிரகாமுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் 39, 78 தான். இப்போ புதிய உடன்படிக்கைங்கிறது சரியா வனாந்தரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இந்த வனாந்தரத்தில் ஸ்டார்ட் ஆகிற உறவு நமக்கும் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட உறவுன்னு சொன்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உறவு. இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வர்ற நமக்கும் கர்த்தருக்கும் என்ன உறவுன்னு சொன்னா தனிப்பட்ட உறவு. இங்க நம்ம குடும்பமா ஆராதிக்கிறோம், சபையை ஆராதிக்கிறோம், தனித்தனியாகவும் அவரை ஆராதிக்கிறோம். சரியா? இப்ப இங்க குடும்பமா ஆராதிக்கிற மாதிரி அங்க போய் குடும்பமா ஆராதிக்க முடியுமா? அந்த மாதிரி செட்டப் இருக்கான்னு கேட்டா அங்க இல்லை. அங்க எப்படிதான் இருக்கு, இண்டிவிஜுவலா தான் கர்த்தரோட கூட நம்ம போய் சேர்ந்து கொள்ள போறோம். தனித்தனியா தான். அவரவர் தான். அவரவர் நம்ம இங்க எப்படி அவரோட கூட உள்ளான மனுஷனை கட்டியிருக்கிறோமோ அதை அங்கீகரித்து அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா அங்க போய் நம்ம அவரோட கூட வாழ முடியும். இந்த உறவு வேதம் எப்படி சொல்லப்படுதுன்னா, வேதம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா தனிப்பட்ட உறவு. கிளியரா? இப்போ நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, வனாந்திரத்திலே அப்படின்னாலும் யூபிலி அப்படின்னாலும் ஆபிரகாம் அப்படின்னாலும் என்ன வேல்யூ தான்? புதிய உடன்படிக்கை தான் அதனுடைய வேல்யூ. சரியா? இப்போ அந்த ஆதியாகமம் 3:8 வருவோம். தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இதுல மொத்தம் 1, 2, 3, 4, 5 வார்த்தை. இதுல முதல் வார்த்தைக்கு மட்டும் போடுங்க. மற்ற வார்த்தைக்கும் போட்டு முதல் வார்த்தைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் போடுங்க. இது என்ன வார்த்தைன்னு சொன்னா கேட்டார்கள் அப்படிங்கிறது அந்த முதல் ஆதியாகமம் 3:8 முதல் வார்த்தை. சரியா? எல்லா வார்த்தைக்குமே போடுங்க. முதல் வார்த்தைக்கு தனியா எடுத்துருங்க. போடுங்க. முதல் வார்த்தை வாவ், 6 ஆறாவது எழுத்து வாவ்,
அடுத்து யோது 10வது எழுத்து. அடுத்து ஷீன் 21வது எழுத்து. அடுத்து மெம் 13வது எழுத்து. அடுத்து ஆயின் 16வது எழுத்து. அடுத்து வாவ் 6வது எழுத்து. இதுதான் முதல் வார்த்தை. சரியா? இதுக்கு தனியாவும் போட்டுறணும். மற்ற இன்னொரு 4 வார்த்தை சொல்றேன். அது கூட சேர்த்து மொத்தமாவும் கூட்டிடணும். இதை மறுபடியும் சொல்றேன். வாவ் 6, யோத் 10, ஷீன் 21, மெம் 13, ஆயின் 16, வாவ் 6. அடுத்து 2வது வார்த்தை சொல்றேன். முதல் வார்த்தை முடிஞ்சது. 2வது வார்த்தை ஆலஃப் முதல் எழுத்து, ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்து டவ் 22வது எழுத்து. அவ்வளோதான், 2 எழுத்து தான். ஆலஃப் முதல் எழுத்து, டவ் 22வது எழுத்து. அடுத்து 3வது வார்த்தை கோஃப் 19வது எழுத்து. வாவ் 6வது எழுத்து. லாமட் 12வது எழுத்து. 19 கோஃப், வாவ் 6, லாமட் 12. கோஃப், வாவ், லாமட் 3 எழுத்து தான். 3வது வார்த்தை 3 எழுத்து தான். அடுத்து 4வது வார்த்தை யோத், ஹே, வாவ், ஹே. யோத் 10வது எழுத்து. ஹே 5, வாவ் 6, ஹே 5. யோத் 10, ஹே 5, வாவ் 6, ஹே 5. மொத்தம் 4 எழுத்து. 4வது வார்த்தை 4 எழுத்து. அதுக்கு அடுத்து 5வது வார்த்தை ஆலஃப் முதல் எழுத்து. லாமட் 12, ஹே 5, யோத் 10, மெம் சோஃபித் 13. ஆலஃப் மறுபடியும் சொல்றேன். ஆலஃப் முதல் எழுத்து. லாமட் 12, ஹே 5, ஹே 5, யோத் 10, மெம் சோஃபித் 13. மொத்தம் 5 எழுத்து. ஆலஃப், லாமட், ஹே, யோத், மெம் சோஃபித். ஆலஃப், லாமட், ஹே, யோத், மெம் சோஃபித். மொத்தம் 5 வார்த்தை, 20 எழுத்து இருக்கா பார்த்துக்குங்க. முதல்ல இருந்து மறுபடியும் சொல்லிடுறேன். முதல் வார்த்தையிலேருந்து வரிசையா சொல்றேன். லெட்டர் கரெக்டாக எழுதிருக்கீங்களா பார்த்துக்குங்க. வாவ், யோத், ஷின், மெம், ஆயின், வாவ். இதுதான் முதல் வார்த்தை. அடுத்த வார்த்தை ஆலஃப், டவ். அதுக்கு அடுத்த வார்த்தை கோஃப், வாவ், லாமட். அடுத்து 4வது வார்த்தை யோத், ஹே, வாவ், ஹே. அடுத்து 5வது வார்த்தை ஆலஃப், லாமட், ஹே, யோத், மெம் சோஃபித். மொத்தம் 5 வார்த்தை, 20 எழுத்து இருக்கா பார்த்துங்க. இது எல்லாத்துக்கும் ஆர்டினல் கார்டினல், சிங்கிள், சிங்கிள் டு சிங்கிள், ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் எல்லாம் போடுங்க. போட்டுட்டு முதல் வார்த்தைக்கு மட்டும் தனியாக எடுத்துருங்க. ஆர்டினல் கார்டினல் தனியாக எடுத்துருங்க. சிங்கிளையும் தனியாக எடுத்துருங்க. மொத்தமாக எல்லாம் 5 வார்த்தைக்கும் போடணும். ஆர்டினல் கார்டினல் சிங்கிள், சிங்கிள் டு சிங்கிள் போடுங்க. இதுவும் தனியாக ஆர்டினல் கார்டினல் சிங்கிளும் போடுங்க. போடுங்க. போட்டு
போடுங்க. போட்ட உடனே சொல்லுங்க. போட்டு சொல்லுங்க.
சரி, போட்டாச்சா? ஐயா சோதரங்க. சொல்லுங்க சிஸ்டர். ஐயா ஆர்டினல் 199, ம் கார்டினல் 1081, கரெக்ட். ரெண்டை கூட்டிடுங்க. 1280, கரெக்ட். அடுத்தது ஆர்டினல் சிங்கிள் கால்சி வந்து சீக்கிரங்கள். 82/73ங்க. 82 73 கரெக்ட். போட்டிடுங்க. 185ங்க. சிங்கிள் டு சிங்கிள் சிங்கிள் டு சிங்கிள் சொல்றீங்க, போடுறீங்க. போட்டிருங்க. ஆர்டினல் கார்டில் வேல்யூ இருக்குல்ல, அதையும் சிங்கிளா கூட்டிடுங்க. ஆர்டினல் கார்டில் சிங்கிள் சரிங்க. அதையும் கூட்டிடுங்க. சிங்கிள் 37 28யா? சிங்கிள் 37 28 கரெக்டுங்க. வெரி குட். ஆர்டினல் கார்டில் வேல்யூ இருக்குல்ல, 72 72 432 அதெல்லாம் அதையும் சிங்கிளா கூட்டிருங்க. 72 7 + 2 23 2 + 3 37 3 + 7 அப்படி ஆர்டினல் மொத்தமா ஆர்டினல் வேல்யூ சிங்கிளா கூட்டிருங்க. கார்டினல் வேல்யூ சிங்கிளா கூட்டிருங்க. அது ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் அதையும் கூட்டிருங்க. ஐயா 37 46ங்க. கரெக்டாங்க. கரெக்ட். ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் கரெக்ட். கூட்டிருங்க ரெண்டையும். 83 33ங்க. 83 வெரி குட். சரி, இப்போ மொத்தத்துக்கு எழுதிக்கங்க. மொத்தத்துக்கு ஆர்டினல் கார்டினல் 199 1081 1081 கூட்டினீங்கன்னா 1280. இப்போ 1280 அதை பிரேக் பண்ணிக்கங்க. 989 + 9 + 34 + 214 34. மறுபடியும் சொல்றேன். 989 + 9 + 34 + 214 + 34 இல்லைன்னா 248 மொத்தமாக கூட போட்டுக்கலாம். உருவாக்கக்கூடிய ஆவியானவருடைய வேல்யூ 989ங்கிறது சிலுவை பலி பெரேஷித் ஆதியாகமம் 1:1 முதல் வார்த்தையுடைய வேல்யூ. 9ங்கிறது சாபம். 34ங்கிறது 17 ஆல் ஸ்பிரிச்சுவல் சகல ஆவிக்குரிய காரியங்களும். 214ங்கிறது ஆவிக்குரிய 214 34ங்கிறது ஆவியானவர் இல்லைன்னா ஆவிக்குரிய. அப்போ வேதம் நமக்கு எப்படி காண்பிக்குதுன்னா, தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதுதான் அந்த வார்த்தை. தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதுதான் அந்த வார்த்தை. இது எப்படி காண்பிக்குதுன்னா, அந்த வார்த்தை அந்த சத்தம் எப்படி விழுதுன்னா இவங்க காதுல சாபமாக வந்து விழுது. அந்த சத்தம் துணி இவங்களுக்கு கேக்குது. அந்த சத்தத்தை வேதம் எப்படி காண்பிக்குதுன்னா சாபமாக அந்த காதுல வந்து விழுது. சரியா?
அடுத்து சிங்கிள் வந்து 82 73 கூட்டிருங்க 155. 155னா 1 + 5 + 5 11. மணவாளனுடைய சத்தம். மணவாளனுடைய சத்தம் இவங்களுக்கு எப்படி மணவாளனுடைய சத்தம்னு எழுதிக்கங்க. அந்த சத்தம் எப்படி வந்து இவங்களுக்கு விழுது? சாபமா வந்து விழுது. சிங்கிள் டு சிங்கிள் 37 28 கூட்டினீங்கன்னா 65. அதுவும் 6 + 5 11. மணவாளன் தான். மணவாளனுடைய சத்தம். 155 சிங்கிள் பிரேக் பண்ணிக்கங்க. 111 + 30 + 14. 111 + 30 + 14. மணவாளனை பற்றின இல்ல திருத்துவத்தை பற்றின நீதியின் உபதேசம். திருத்துவத்தை பற்றிய நீதியின் உபதேசம். ஆடில் காடில் சிங்கிள் 37 46 கூட்டினீங்கன்னா 83. 83னா காலா. காலானா மணவாட்டி. இவங்க யாரா இருக்கிறாங்க? மணவாட்டியா இருக்கிறாங்க. வர்ற சத்தம் பேசுறது யாரு? மணவாளன். மணவாளனுடைய சத்தம். ஆனா அந்த சத்தம் இவங்களுக்கு எப்படி வருது காதுல? சாபமாக வந்து விழுகிறது. இதை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும்னா முதல் வார்த்தை கேட்டார்கள். கேட்டார்கள் அப்படிங்கிறத முதல் வார்த்தை. அது மட்டும் தனியா எடுங்க. ஆடில் காடில் தனியா எடுங்க. சிங்கிள் தனியா எடுங்க. முதல் வார்த்தைக்கு மட்டும் எவ்வளவு வருது பாருங்க. இந்த ரெண்டையும் கூட்டிருங்க. 72 432 கூட்டிருங்க. 27 27 கூட்டிருங்க. எவ்வளவு வருது பாருங்க. ஐயா 504ங்க. 504. 5 + சிங்கிள் 4 வந்து கூட்டிருங்க. 54. 27 27 54 சிங்கிள். 54 சிங்கிள் 5 + 4ன்னு கூட்டிருங்க. 9 சாபம். 504 ஆடில் காடில் போட்டீங்கன்னா 72 432. 504 அதை கூட்டினீங்கன்னா 5 + 4 9 சாபம். இந்த சத்தத்தை எப்படி கேட்டாங்க? இந்த சத்தம் எப்படி விழுந்தது இவங்களுக்கு? சாபமா தான் துணிக்குது. சாபமா தான் விழுது. சரியா? இந்த எல்லா 5 வார்த்தைக்கும் முதல் எழுத்து மட்டும் எடுத்து சிங்கிள் மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துருங்க. வாவ் எடுத்துருங்க. 2வது வார்த்தைக்கு ஆலஃப் எடுத்துருங்க. 3வது வார்த்தைக்கு கோஃப் எடுத்துருங்க. 4வது வார்த்தைக்கு யோது எடுத்துருங்க. 5வது வார்த்தைக்கு ஆலஃப் எடுத்துருங்க. 5 வார்த்தையும் தனி 5 எழுத்தும் தனியாக எடுத்து எழுதி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்தா சிங்கிள் மட்டும் போடணும். ஆடில் கால் மொத்தமாக வேண்டாம், கூடக்கூடாது. சிங்கிள் மட்டும் போடுங்க. எவ்வளோ வருது பாருங்க. ஐயா 14/5ங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டு அப்படி வராது சிஸ்டர். 14/5 எப்படி போட்டீங்க? வாவுக்கு 6 6 போட்டிங்களா? ஆலஃபுக்கு 1 1, கோஃபுக்கு 19 100, யோதுக்கு 10 10, ஆலஃபுக்கு 1 1. இப்போ எப்படி கூட்டணும்னா 6 + 1 7, 7 + 1 8, 8 + 9 17, 17 + 10க்கு 0 வேல்யூ கிடையாது 1, 17 1 18, 18 + ஆலஃபுக்கு 1 19, மேலே 19 கீழே 10 வரும். 6 + 1 + 1 + 1 + 1 19 10 வருதா எல்லாருக்கும்? வருதுங்க. 19 10 தாங்க. 19 10 29. 29னா மணவா 2 + 9 11, 29னாலும் மணவாளம் தான்.
11 மணவாளனுடைய சத்தம் எழுதிக்கங்க. ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளன் ஆதியாகமம் 1:1 பிராக்கெட்ல போட்டுக்கங்க. மணவாளனுடைய சத்தம், அதை தான் அவங்க கேட்குறாங்க. அந்த சத்தம் சாபமா இவங்க காதுல கேட்குது. இப்போ 5 வார்த்தையில இருக்கு. இந்த மொத்தம் 5 வார்த்தை 20 எழுத்துல இருக்கு. ஏன் 5 வார்த்தையில இருக்கு? 5னா ஹேனா கர்த்தர், 20 எழுத்துனா தலை. அவர்தான் தலையாகிய கிறிஸ்து. சபைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தலையாகிய கிறிஸ்து இவர்தான். அவர்தான் கர்த்தர். சரியா? ஏன் பயப்படுறாங்க இவங்க? தோட்டத்துல அந்த சத்தத்தை கேட்டு ஏன் இவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, வந்து கேட்கிறவர், அந்த சத்தத்தை வந்து கேட்கிறவர் எங்கே இருக்கிறான்னு கேட்கிறவர் மணவாளன், இவர்கள் மணவாட்டி. அவருடைய வார்த்தைய இவங்க கேட்கல. சரியா? அவருடைய சத்தத்தை, அவருடைய கட்டளை கொடுத்தாரு, இதை புசிக்காத அப்படின்னு. அதை இவங்க என்ன கேட்காம கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இப்ப இவங்க மணவாட்டி ஸ்தானத்துல இருக்காங்க. அவங்க மணவாளனா இருக்கிறார் அவர். இப்ப இந்த சத்தத்தை கேட்டு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு சொன்னா, இப்பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து இவர் விலகிட்டாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்டு அவரோட உறவுல இருக்கிற வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு கிறிஸ்து தான் தலை. மறுபடியும் பாவத்துல விழுந்து போயிட்டோம்னா, இப்போ நம்முடைய சரீரத்திற்கு, ஆவிக்குரிய சரீரத்திற்கு கர்த்தர் தலையா இருக்க மாட்டாரு. நாமே, நம்முடைய மாமிசம் தலை, நம்மளே தலையா மாறிடுவோம். நம்மளே தலையா மாறும்போது, நம்ம உண்டாக்காத நம்ம சரீரத்தை நம்ம உண்டாக்கல, நம்முடைய ஆத்மாவையும் நம்ம உண்டாக்கல, நம்மளால் உண்டாக்கப்படாத ஒண்ணுக்கு நாம தலையா கடவுளா மாறும்போது, அங்கதான் எல்லா விளைவுகளுக்கும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தான் பொறுப்பு. இப்ப ஆதாம் பாவம் செய்துட்டார்னா, கர்த்தர் தலையிலிருந்து விலகிடுவார். ஆவிக்குரிய சரீரத்துக்கு தலையா இருந்து அதுல இருந்து விலகிடுவாரு. இப்போ ஆதாம் அவனை தலையா மாறுறான். இப்போ அவனுக்கு வர்ற எல்லாத்துக்கும் கர்த்தர் பொறுப்பு கிடையாது, அவன் தான் பொறுப்பு. இப்போதான் பார்க்கிற ஆதாம் தன்னை நிர்வாணி என்று உணர்றான். தன்னுடைய இவன் உண்டாக்காத சரீரத்துக்கு இவனே தலையாயிட்டதுனால, இவனே கடவுளா மாறிட்டதுனால, இப்போ தான் நிர்வாணி என்று இப்பதான் உணர்றான். இவன் தனக்கு தானே கடவுளான அப்படின்னால தான் நிர்வாணியா உணர்றான். ஏன்னா இந்த சரீரத்தை இவன் உண்டாக்கல, இவன் செய்த பாவம் கடவுளை விட்டு இவனை பிரிக்கிறது. சரியா? நீங்க ஆடில் காடில் சிங்கிள் 37-46 கூட்டிங்கன்னா 83 மணவாட்டி ஸ்தானத்திலிருந்து விழுந்துட்டான். சிங்கிள் வந்து 155, 82, 73, 155, 11. சிங்கிள் டு சிங்கிள் 65, அதுவும் இஸ்ராயேல். சரியா? 65 வருதுல்ல, அது 11 போட்டு மணவாளனுக்கு வரும். 65னா இஸ்ராயலுடைய வேல்யூம் இங்க வந்து இஸ்ராயல் தான். 65ங்கிறது மணவாளன் போடாதீங்க, இஸ்ராயல் தான். இப்போ மணவாட்டிங்கிற ஸ்தானத்திலிருந்து விலகிட்டான். விலகினபடினால நான் நிர்வாணி என்று உணர்றான். பயம் வந்துருச்சு, கர்த்தருக்கு பயந்து ஒளித்து கொள்ளுகிறான். சரியா? இதுதான் அதுல இருக்கிற காரியம். இப்போ கிளியரா அந்த இடம் புரியுதா? ஏதாவது இன்னும் வளர்க்க வேணுமா? ஓகேவா? கிளியரா புரியுதா? கொஞ்சம் பொறுமையா போகணும் இந்த கிளாஸ், இல்லைன்னா விளங்காது. கடன்னு போறோம்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேவா? மறுபடியும் சொல்லணுமா? மறுபடியும் சொல்லுங்கய்யா. இப்படி சொன்னாதான் சரியா எனக்கும் கிளியரா புரியும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆதாம் வந்து மணவாட்டின்னு வேதம் ஆதி முதலே சொல்லிட்டு வருது. அதாவது நீங்க ஆதியாகமம் 2:7 வாசிச்சீங்கன்னா வேதம் எப்படி காண்பிக்குதுன்னா, எபிரேயத்துல ஆதியாகமம் 2:7 தான். ஆதியாகமம் 1:1 இருந்து பாத்தீங்கன்னா 38வது வசனம். ஆதியாகமம் 1:1 இருந்து 1:1 இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 38வது வசனம் 2:7. அப்போ உண்டாக்கப்பட்டவன் மணவாட்டி.
தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். இந்த ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார்ங்கிறது 11 எழுத்துல மணவாளனை காண்பிக்குது. மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்ங்கிறது 11 எழுத்து மணவாட்டியா காண்பிக்குது. அப்ப உண்டாக்கப்பட்ட மனுஷன் யாரு? மணவாட்டி. உண்டாக்கினவர் யாரு? மணவாளன். இதுதான் அவருக்கும் அவனுக்கும் இருக்கிற ஆத்ம உறவு. இவனுடைய சரீரத்துக்கு அவன் மணவாளன் கிடையாது, அவர் மணவாளன் கிடையாது. சாரி, இவனுடைய சரீரத்துக்கு அவர் மணவாளன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவனுடைய சரீரத்துக்கு ஒரு மணவாட்டி இருக்கிறா. அவதான் அவர் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்த ஏவாள். ஏவாளுடைய சரீரத்துக்கு ஒரு மணவாளன் இருக்கிறாரு. அவன் தான் ஆதாம். ஆனா 2 பேருடைய ஆத்மாவுக்கு மணவாளனா வேதம் காண்பிக்குது, கர்த்தரை தான் காண்பிக்குது. அப்ப நீங்க சரீரத்துல கணவன் மனைவி தாய் தகப்பன் பிள்ளையா இருக்கலாம். நமக்கு சரீரத்துக்கு தான் அந்த உறவு. ஆனா ஆத்மாவுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தான் மணவாளன். இப்போ இந்த மணவாளன் எல்லாருக்கும் இப்ப ஆதாம் ஏவாள் மணவாட்டியாக கர்த்தருக்கு ஏதேன் தோட்டத்துல வாழ்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் சாத்தான் வந்து வஞ்சித்து சரியா வஞ்சித்து வீழ்த்தி போட்டான். ஆதியாகமம் 3ல நம்ம அதை வாசிக்கிறோம். சரியா 3:1 வஞ்சித்து வீழ்த்து போட்டுறான். இப்ப கர்த்தர் வந்து தேடி வர்றாரு. தமிழ்ல வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு தான் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோமா. ஆனா அங்கே எபிரேயத்துல எப்படி இருக்குன்னா, தான் காணாம போனோம், நம்ம பிள்ளை காணாம போயிட்டா எப்படி நம்ம மார்பிள் அடிச்சுட்டு புலம்பி கதறி அழுதுட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி புலம்புறார். அந்த மாதிரி புலம்புகிற வார்த்தை தான் எபிரேயத்துல இருக்கு. புலம்பிட்டு ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு. வரும்போது அந்த சத்தம் ஆதாம் ஏவாளுக்கு எப்படி விழுது காதுல அப்படின்னா, அவங்களுக்கு அன்னைக்கு நடந்தது சம்பவம், நமக்கு சத்தியம். அதை வேதம் நமக்கு எப்படி காண்பிக்குதுன்னா, அந்த சத்தம் சாபமா காதுல விழுது. கூப்பிடுறவர் மணவாளனாக காண்பிக்குது வேதம். கேட்கிறவன், அந்த சத்தத்தை கேட்கிறவன் மணவாட்டியா இருந்தான். அது சாபமா போய் விழுது. ஏன் அப்படின்னா, பாவம் செய்து அந்த ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து விலகிட்டதுனால. அவர் தலை, இவன் சரீரமா இருந்தான். அந்த சரீரத்திலிருந்து விலகிட்டதுனால இப்ப இந்த சத்தம் சாபமா போய் காதுல விழுது. இப்போ எப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னைக்கு ஒரு மனிதன் ஆவிக்குரிய சிந்தையிலிருந்து மாம்ச சிந்தைக்குள்ள போறானோ, மறுபடியும் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டான்னா, இவனுடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு தலை கர்த்தர். அந்த கர்த்தர் விலகிடுவாரு, இவனும் ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து விலகிடுவான். இப்ப இவனுடைய சரீரத்துக்கு இவனே தலை. ஆனா இந்த சரீரத்தை உண்டாக்குனது இவனா? இல்ல, கர்த்தர் தான் சிருஷ்டிகர். இந்த ஆத்மா உண்டாக்குனது இவனா? இல்ல, கர்த்தர் தான் சிருஷ்டிகர். இவன் உண்டாக்காத பொருளுக்கு இவனே தலைவரா தலையா ஏற்படுறான். சரியா? இப்போ இவன் கடவுளா மாறுறான். இவனுடைய சரீரத்துக்கு இவனே கடவுளா மாறுறான். ஆனா இந்த சரீரத்தை இவனா சிருஷ்டித்தான் இல்ல, இந்த ஆத்மா இவனா சிருஷ்டித்தான் இல்ல. இப்படி மாறினபடினால இவனுடைய நிர்வாணம் இவனுடைய கண்ணுக்கு தெரியுது. தான் நிர்வாணி என்று உணர்றான். பயம் வந்துருது. கர்த்தருக்கு சத்தம் சாபமா வந்து விழுகுது. இப்ப பயந்து ஒளித்து கொள்றான். விருட்சத்தின் இலைகளுக்குள்ள போய் ஒளிந்து கொள்றான். சரியா? பாவத்தினுடைய விளைவு தான் அது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. புறா இருக்கா, எவ்வளவோ பறவைகள் இருக்கா, எல்லாத்துக்கும் எதுவுமே ட்ரெஸ் போடல, அதனுடைய தோல் தான் அதுக்கு ட்ரெஸ். எந்த விலங்கு, மாடு, சிங்கம், புலி, எவ்வளோ விலங்குகள் இருக்கு, எதுவுமே அது தோலுக்கு மேல இன்னொரு ட்ரெஸ் போட்டுக்கல. தான் நிர்வாணின்னு அதுக்கு தெரியல, அதனுடைய தோல் தான் அதுக்கு ஆடையா இருக்கு. அதை போல மனிதனுக்கு தேவனுடைய மகிமையின் வஸ்திரம் தான் ஆடையா இருந்தது. அந்த ஆடை இவனை அந்த கவரிங்குள்ள, அந்த மகிமையின் கவரிங்குள்ள, மூடுதலுக்குள்ள இருந்த போது இவனுக்கு தான் நிர்வாணின்னு தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க.
ஏமா ஓகே. இப்போ எதில் விட்டோம்? இந்த சத்தம், இந்த சத்தத்தை கேட்குறாங்களா? இந்த சத்தத்தை கேட்டு இவன் பயப்படுற காரணம் என்னன்னா, இவன் தேவனுடைய சரீரமா இருந்தா அதுல இருந்து விலகிட்டான். தன்னுடைய சரீரத்துக்கு தானே தலைவரா மாறுறான். இப்போதான் பிரச்சனை. இதேதான் நமக்கும். இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம்னா, மறுபடியும் பாவத்துல விழுந்து போனோம்னா, நம்முடைய சரீரத்துக்கு நாமளே தலைவரா மாறும்போது, நமக்கு வாழ்க்கையில வர்ற எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு. ஆனா, கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு தலையா இருக்கும்போது, நடக்கிற எல்லாவற்றுக்கும் அவர் பொறுப்பு. அதுதான் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரா? அது யாருக்கு? யாருக்கு அவர் தலையாக இவன் சரீரமாக எந்த ஆத்மா இருக்குதோ அவங்களுக்கு தான் பொருந்தும். யாருக்கு அவர் மணவாளனாக இவர்கள் மணவாட்டி ஆத்மா மணவாட்டியா இருக்குதோ அவங்களுக்கு தான் பொருந்தும். எல்லா பேர் வச்ச கிறிஸ்தவங்களுக்குலாம் இல்ல. நீங்க அமெரிக்கா இங்கிலாந்து போனீங்கன்னா எல்லாம் கிறிஸ்தவம் தான். ஏகப்பட்ட பேர் பாவம் செஞ்சுட்டு அமெரிக்கால இங்கிலாந்துல ஜெயில இருக்கிறவங்கலாம் கிறிஸ்தவம் தான். அவனுக்கெல்லாம் பொருந்தாது. பேர் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பொருந்தாது. பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது. யாருக்கு தான் பொருந்தும்? அவருக்கு மனவாட்டியா யாருடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு கர்த்தர் தலையா இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் அது பொருந்தும். அப்போ இதுதான் அங்க நடக்கிற காரியம். அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த சத்தம் இவங்களுக்கு சாபமா கேக்குது. அதான் 9:9ன்னு பார்த்தோம் இல்லையா? சிங்கிள் போட்டோம்னா 9 வந்துச்சு. சரியா? அந்த முதல் வார்த்தைக்கு கேட்டார்கள் வார்த்தைக்கு போட்டோம்னா சிங்கிள் போட்டாலும் ஆடில் காடில் போட்டாலும் 9 தான். 9 தான். பிரேக் பண்ணாலும் அதுலயும் 9 வந்துடும். சரியா? 1280 ஆடில் காடில் டோட்டல் வருதா? அதுல நீங்க 0 எடுத்துட்டீங்கன்னா 128. யோவான் 1:1 இருந்து 1:5 வரைக்கும் போட்டுக்கங்க. யோவான் சுவிசேஷம் 1:1 இருந்து 1:5 வரைக்கும். யோவான் 1:1 இருந்து 1:5 வரைக்கும். இப்போ போலாமா? கிளியரா புரியுதா? இப்போ அடுத்தது போலாமா? கிளியரா இருக்கா? பாருங்க, வேதத்தை பொறுத்தளவுல 100 முறை நீங்க கேட்டாலும் ஒரு டீச்சரா சொல்லணும். அதான் பவுல் சொல்றாரு, சபையில் நீங்க உங்களுக்கு புரியாத 14,000 வார்த்தைகள் நான் பேசுறதை காட்டிலும் உங்களுக்கு புரியும்படி 4 வார்த்தை பேசுறது தான் எனக்கு நலம், எனக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறது. அந்த மாதிரி நம்ம இவர் ஏதோ பேசிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போறாரு போல தெரியுதுன்னு அந்த மாதிரி நீங்க கேட்டு ஒரு யூஸும் கிடையாது. சரியா? சிங்கிள் போட்டோம் இல்லையா? சிங்கிள் முதல் எழுத்து மட்டும் சிங்கிள் போட்டோம் இல்லையா? அதுல ஆமா. 19 வந்துச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 10. அது எப்படி? அதுக்கு விளக்கம் சொல்லலையே. 19 10 கூட்டிங்கன்னா 29. 29 29னா மணவாளனுடைய சத்தம். 29னா மணவாளன். 11 2 + 9 11 தான். 29 மணவாளன் தான். மணவாளனுடைய சத்தம். மணவாளனுடைய சத்தம் இவங்களுக்கு வருது, புறப்பட்டு வருது. சரியா? அதுதான் அர்த்தம். சரியா? மணவாளனுடைய சத்தம் இவங்களுக்கு. அடுத்தது போலாமையா? போலையா? கொடுத்து 20 30 கொடுத்து என் பர்சனல் இருக்கா பாரு, எல்லாம் கொடுத்தோம். அப்போ இப்ப அடுத்து போலாம். சரியா? இப்போ புரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது மனிதர்களோடு பேசும்போது புறப்பட்டு வந்தது சத்தம் தான், கர்த்தர்கிட்ட இருந்து புறப்படுத்தது. அடுத்ததான் தோரா, வார்த்தையை பின்னாடி தான் கொடுக்கிறார். மோசையை கொண்டு வார்த்தையை கொடுக்கும்போது பின்னாடி வார்த்தையை கொடுக்கிறார். இப்போ அந்த சத்தம் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கும் போடுவோம், வார்த்தை அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கும் ஆடில் காடில் சொல்றோம், போடுங்க. இப்போ எழுதுங்க. சத்தம் அப்படிங்கிறது கோஃப், எழுதுங்க. கோயில், எபிரேய வார்த்தை கோயில். தமிழ்ல கோயில் இல்ல, எபிரேயத்துல கோயில். தமிழ்ல கோயில், அந்த கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவோம் சவுத் பக்கம், அந்த கோயில் இல்ல. இது வந்து அதே உச்சரிப்பு தான், அதே வார்த்தை தான்.
எபிரேயத்துல வாசிக்கும் போது அந்த வார்த்தை கோயில். சரியா? கோஃப் 19/100. வாவ் 6/6. லேமட் 12/30. இதுக்கும் ஆடில் காடலில் சிங்கிள் போட்டுருங்க. அடுத்து இன்னொரு பக்கம் தனியா வார்த்தை, இது வந்து சத்தம். இன்னொரு பக்கம் வார்த்தை. வார்த்தைன்னு எழுதிட்டு அதுக்கும் ஆடில் காடலில் போடுங்க. டாலத் 4வது எழுத்து, பேத் 2வது எழுத்து, ரேஷ் 20வது எழுத்து. டாலத் 4, பேத் 2, ரேஷ் 20. இதுக்கும் ஆடில் காடலில் சிங்கிள் போட்டுருங்க. இந்த வார்த்தைக்கு தனியா, அந்த வார்த்தைக்கு தனியா போட்டுருங்க. முதல்ல சொன்னது சத்தம், 2வது சொன்னது வார்த்தை. முதல்ல சொன்னது கோயில், 2வது சொன்னது தெவார். தெவார் இல்லைன்னா தெவார்னா வார்த்தை. பேத்துக்கு பி உச்சரிப்பும் வரும், வி உச்சரிப்பும் வரும். தெபார்னு சொல்லலாம், தெவார்னு சொல்லலாம். தெவார் அதுக்கு போடுங்க. அடுத்தது அப்படியே அந்த வார்த்தைக்கும் போடுங்க. அடுத்து ஒரு வார்த்தை அதுக்கும் போட்டுருங்க சேர்த்து. எழுத்துக்கள், வார்த்தைகள். அடுத்து ஒரு எழுத்துக்கள்ங்கிற வார்த்தைக்கு எபிரேயத்தில் சொல்றேன், ஒட்டியாட். எழுத்துக்கள் அதுக்கு தனியா எழுத்துக்கள்னு எழுதிட்டு அதுக்கு வந்து ஒட்டியாட், அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் சொல்றேன். ஆலஃப் அதுக்கும் தனியா போடுங்க. ஆலஃப் 1வது எழுத்து, வாவ் 6, டவ் 22, யோத் 10, வாவ் 6, டவ் 22. ஆலஃப் 1, வாவ் 6, டவ் 22, யோத் 10, வாவ் 6, டவ் 22. 1 2 3 4 5 6 எழுத்து. ஆலஃப், வாவ், டவ், யோத், வாவ், டவ். இது வந்து எழுத்துக்கள். எபிரேய உச்சரிப்பு வந்து ஒட்டியாட். அடுத்து வார்த்தைகள் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எபிரேய உச்சரிப்பு தெவாரீம். அதுக்கு தெவாரீம் அதுக்கு சொல்றேன், எழுதிக்க. டாலத் 4, பேத் 2, ரேஷ் 20, யோத் 10, மெம்சோபித் 13. டாலத் 4, பேத் 2, ரேஷ் 20, யோத் 10, மெம்சோபித் 13. இது தெவாரீம், வார்த்தைகள்னு அர்த்தம். இதுக்கு தனியா போட்டுருங்க. எழுத்துக்களுக்கு தனியா போட்டுருங்க, வார்த்தைகளுக்கு தனியா போட்டுருங்க. முதல்ல கோயில் வார்த்தைக்கு தனியா போட்டுருங்க. அடுத்து கோயில் சத்தம்க்கு தனியா போட்டுருங்க. தெவார் வார்த்தைக்கு போட்டுருங்க. அடுத்தது எழுத்துக்கள் ஒட்டியாட்டுக்கு தனியா போட்டுருங்க. வார்த்தைகள் தெவாரீம்க்கு தனியா போட்டுருங்க. இதுக்கு ஆடில் காலில் சிங்கிள் டு சிங்கிள் போடுங்க, பார்த்துடலாம். போடுங்க. யாரும் லெட்டர் எழுதலன்னு சொல்லுங்க, மறுபடியும் கூட சொல்றேன். எல்லாரும் எழுதிட்டீங்கன்னா ஓகே, போட்டுருங்க. சூப்பர்.
ம். போட்டீங்களா? போட்டீங்கன்னா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் போட்டீங்கன்னா கூட சொல்லுங்க. மற்றவங்க எழுதிக்கிட்டோம். தவறு இல்லை. மற்றவங்க எல்லாரும் போடணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். யார் முந்தி போடுறீங்களோ சொல்லிடுங்க. ஐயா சத்தத்துக்கு ம் 37 136 ஆமாம், கரெக்டுங்கய்யா. 19 10 இது 19 சிங்கிள் ம் 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 கரெக்டுங்கய்யா. சிங்கிள் டு சிங்கிள் 10 1. 10 1ங்கய்யா. சரிங்க. அடுத்தது வார்த்தை. வார்த்தைக்கு வந்து 26 26 206 ம் கரெக்டுங்கய்யா. 8 8 இது 8 8 தான். 8 8 தான். கரெக்டுங்க. அடுத்தது எழுத்துக்கள். எழுத்துக்கள். 67 823 67 823 கரெக்டுங்க. சிங்கிள் வந்து 22 22. சரிங்க. இது சிங்கிள் டு சிங்கிள் 4 4 4 4. அடுத்து வார்த்தைகள். வார்த்தைகளுக்கு. வார்த்தைகளுக்கு 49 256. சிங்கிள் வந்து 13 13. சரிங்க. கரெக்ட். சிங்கிள் டு சிங்கிள் 4 4. 4 4. ரைட். கரெக்ட். இதுதான் ஆன்சர். எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்க சொல்றத. சரியா? இப்போ முதல் வார்த்தைக்கு கோயில் அப்படின்னா சத்தம். சத்தத்துக்கு எவ்வளவு வந்திருக்கு? ஆர்டினல் கார்டினல். கோயிலுக்கு 137 வெறும் 37 136 கூட்டினீங்கன்னா 173. 173 சிங்கிளா கூட்டிருங்க. 1 + 7 + 3 11 11. மணவாளன். சத்தம் மணவாளனுடைய சத்தம். இது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மணவாளன் எழுதிக்கிங்க 11னா. 173 பிரேக் பண்ணிக்கங்க. 26 + 74 + 73 26 + 74 + 73. 26னா முந்தினவர், 74ங்கிறது பிந்தினவர், 73ங்கிறது ஞானம். சரியா? முந்தினவர் பிந்தினவர், 73ங்கிறது ஞானம். அடுத்து சிங்கிள் 19 10 போட்டிங்கன்னா 29. 29னா மணவாளன். மணவாளனின் சத்தம். சரியா? அடுத்து வார்த்தை. வார்த்தை அப்படின்னா அதுக்கு வேல்யூ டெவாருக்கு வேல்யூ வந்து 26 206. 26 206னா 26 கீழே 206 0 எடுத்துருங்க. 26 26ன்னு போட்டிங்கன்னா கர்த்தர் யோதுகே வாவுகேக்கு 26 26 தான். 26 26ன்னு சைடில் போட்டுக்கிட்டு ப்ராக்கெட்டில் கர்த்தர்னு போட்டுக்குங்க. 26 206 கூட்டிருங்க. 232 வரும். 232. அதை பிரேக் பண்ணுங்க. 110 + 110 + 12. 110 110 + 12. வார்த்தை. வார்த்தைக்கு என்ன வருது? 110 110 நீங்க 0 எடுத்தீங்கன்னா 11 11. மணவாளன் மணவாட்டியை பற்றின உபதேசம். 232 2 + 3 + 2ன்னு கூட்டுங்க. 7. பென் எலோஹிம் தேவகுமாரனை பற்றின உபதேசம் உள்ள இருக்கு. 7னா பென் எலோஹிம் தேவகுமாரன். சரியா? இப்போ 7 7னா பென் எலோஹிம். ஆதியாகமம் 1:1ல 7 வார்த்தை இருக்கு. 28 எழுத்து இருக்கா? அந்த 28க்குள்ள தான் 11 மறைஞ்சிருக்கு. 11 11ங்கிறது மறைவா இருக்கு.
இந்த 7க்குள்ள அந்த சத்தம் மறைவா இருக்கும். வார்த்தைக்குள்ள அந்த 11 கோயில் சத்தத்துக்கு 11 வந்துச்சா மணவாளன். 173 சிங்கிளா கூட்டிங்கன்னா 11 மணவாளன். 29 சிங்கிள் வேல்யூ மணவாளனுடைய சத்தம். இந்த 7 வார்த்தை 28 எழுத்து. சரியா? அப்படின்னா நமக்கு தெரியும் 7ங்கிறது தேவகுமாரன், 28 எழுத்துங்கிறது பெருமானத்தை குறிக்கக்கூடிய காரியம். இந்த 7 வார்த்தை 28 எழுத்து இதுக்குள்ள இந்த 11 மறைவா இருக்கும். மணவாளன்கிறது மணவாளனுடைய சத்தங்கிறது மறைவா இருக்கும். எழுதிக்கங்க. ஆதியாகமம் 1:1 7 வார்த்தை 28 எழுத்து. இந்த 7க்குள்ள அந்த 11 இருக்கும். இந்த 7 பென் எலோஹிம் தேவகுமாரனுக்குள்ள தான் அந்த மணவாளன்கிறது இருக்கு. மணவாளனுடைய சத்தம் மணவாளன்கிற கேரக்டர் யாருக்குள்ள தான் இருக்கு? தேவகுமாரனுக்குள்ள தான் இருக்கு. இந்த 7க்குள்ள அந்த 11 இருக்கும். இன்னும் புரியும்படியா எழுதிக்கங்க. வார்த்தைக்குள்ள சத்தம் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவனுடைய சத்தம் இருக்கும். சரியா? இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தமாகவும் இருக்கிறார், வார்த்தையாகவும் இருக்கிறார். எழுதிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தமாகவும் இருக்கிறார், வார்த்தையாகவும் இருக்கிறார். சத்தங்கிறது கேட்கிறவர்களின் மொழியில நம்ம அவங்கவுங்க சொந்த மொழியில கேட்கும். நீங்க ஒரியா பேசுனா ஒரியா மொழியில ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். நீங்க சிங்கப்பூரியனா இருந்தா அந்த அந்த நாட்டு லாங்குவேஜ்ல கேட்கும் அவருடைய சத்தம். கேட்கிறவர்கள் மொழியில அவரவர்களுடைய மொழியில கேட்கும் சத்தம். வார்த்தைங்கிறது அவருடைய சொந்த மொழியில தான் எழுதி கொடுத்தாரு. அதை நாம அவருடைய வேதத்தை அவருடைய மொழியில தான் போய் ஆராய்ஞ்சு பார்க்கணும். எழுதிங்க. 2க்கு வித்தியாசம். சத்தம் அவரவருடைய சொந்த மொழியில கேட்கும். வார்த்தைங்கிறது அவருடைய சொந்த மொழியில தான் எழுதி கொடுத்தாரு. எபிரேயத்தில் தான் எழுதி கொடுத்தாரு. அதுல தான் நம்ம போய் தேடணும் அவரை. சத்தத்தை அவர் ஊழியங்கள்ல அநேக இடங்கள்ல இன்னும் இப்பவும் பயன்படுத்துறார். நான் வார்த்தைய நாம தான் தேடணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகள் நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கிறது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அவைகளே. சரியா? சத்தம் அதுல என்னென்ன இருக்குன்னு எழுதிங்க. அனுமதி, பதில், ஜெபத்திற்கு ஜெபம் பண்றோம், அதுக்கு பதில் வருது இல்லையா? இதெல்லாம் அதுக்குள்ள வந்துடும். சத்தத்துக்குள்ள அனுமதி, அப்ரூவல், ஆன்சர், பதில், டைரக்ஷன், வழிகாட்டுதல், அடுத்து ஆலோசனை. அனுமதி, பதில்கள், வழிகாட்டுதல்கள், ஆலோசனை. வார்த்தைக்குள்ள சத்தியம். வார்த்தை சத்தத்துக்குள்ள இதுக்குள்ள வந்துடும். வார்த்தைனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா சத்தியம் இருக்கு. சத்தியம்னா என்ன? சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம்னா புரிந்து கொள்ளுங்க. அவர் மணவாளன், நாம மணவாட்டி. அவர் எனக்கு மணவாளன், நான் மணவாட்டியா நடந்து கொள்ளணும். மணவாட்டியா நான் எப்படிலாம் அவரை தேடணும், அவர் எப்படி இருக்கிறாரு, அவரை போல எப்படி மாறுறது, அவரை போல எப்படி சிந்திக்கிறது, அவரை போல எப்படி வாழ்றது, அவரோடு கூட நித்தியத்துல வாழ்றதுக்கு எப்படி தகுதி அடைகிறதுங்கிறது அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற காரியம்தான் சத்தியங்கிறது. இதெல்லாம் சத்தியத்துக்குள்ள வந்துடும். இப்போ யூதர்களுக்கு மனம் திரும்புங்கள் என்கிற சத்தம் வேணும். நமக்கு வார்த்தையை பற்றிய ஞானம் வேணும். இந்த 2 பேருக்கும் என்ன வேணும்? புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் எழுதிக்கங்க. ஆவிக்குரிய புறஜாதிகளுக்கும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் என்ன வேணும்? யூதர்களுக்கு மனம் திரும்புங்கள் என்கிற சத்தம் வேண்டும், துணிக்கணும். நமக்கு வார்த்தையை பற்றிய ஞானம் வேண்டும். வார்த்தையை பற்றிய ஞானம் வேண்டும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சங்கீதம் 119 எப்படி ஆரம்பிக்கும்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அது நடக்கிற கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். அது வந்து மணவாளனை பற்றி எழுதப்பட்டிருக்கும். 119 ஆமேன்னு அர்த்தம் எபிரேயத்துல. மணவாளனை பற்றி ஒவ்வொரு ஆல்பபெட் பயன்படுத்தி 8 வசனம் இருக்கும். 8 வசனம்
22 எழுத்தையும் பயன்படுத்தி முதல் எழுத்தா பயன்படுத்தி எழுதப்பட்டதுதான் மொத்த வசனம். 1ஆம் சங்கீதம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒண்ணு தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், இன்னொன்னு கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 2 காரியம் இருக்கு வேதத்தை பொறுத்தளவுல. வேதத்தை தியானித்து ஆராய்ந்து பார்த்ததை உட்கொள்ளணும், அது ஒரு காரியம். இன்னொன்னு கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கணும். ஒண்ணு வேத பிரமாணத்தின்படி நடக்கிற காரியம், இன்னொன்னு வேதத்துல இருக்கிற மணவாளன் மணவாட்டியை பற்றின சத்தியத்தை தியானிக்கிற காரியம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒண்ணு அவரை தியானித்து ஆராய்ந்து பார்த்து வார்த்தையில அவர் மணவாளனா இருக்கிறாரு, அந்த ஆவியா ஜீவனா இருக்கிற ஜீவ அப்பத்தை நம்ம புசிக்கணும். நம்ம ஆத்மாக்கு நாம தான் புசிக்க கொடுக்கணும், நமக்கு இன்னொருவர் புசிக்க கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம இந்த தமிழ்ல பல செய்தி கேட்டு 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 என்ன ஆயிட்டோம்னா, நிறைய செய்தி கேட்டாலே போதும்ன்ற திருப்தி ஆயிரும். அப்படி கிடையாது. வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க சொல்றேன். தியானிக்கணும் எதுக்கு? அதுல இருக்கிற காரியத்தை மனப்பாடம் பண்றதுக்கா? கிடையாது. அதுல இருக்கிற சத்தியம் என்ன, ஆத்மாவுக்குரிய சத்தியம் என்ன, யூதர்கள் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் விழுந்த மன்னாவை புசித்து மரித்தார்கள். அது அந்த மன்னாவை பத்தி வேதம் சொல்லல, அவரை பத்தி தான் வேதம் சொல்லு. அந்த மன்னா அவர் தான் மன்னா, ஜீவ அப்பம் அவர் தான். நீங்க ஜீவ அப்பம் நானேங்கிறத போட்டா எபிரேயத்துல 11 எழுத்தாங்க வரும். மணவாளன் தான் ஒரு லெகேம் அப்பம், அந்த வார்த்தைக்கு போட்டீங்கன்னா மணவாளன் தான் ஜீவ அப்பம். அவரை புசிக்கிறது தான் தியானிக்கிறது. இன்னொன்னு அவருடைய வேதத்தின்படி நடக்கிறதுங்கிறது பிரமாணத்தின்படி நடக்குது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவரை தியானிக்கிறதுங்கிறது 11:11, ஆராய்ந்து பார்க்கறதுங்கிறது 11:11 அடிப்படையில் இருக்கு. மணவாளன் மணவாட்டி அவருடைய வேதத்தின்படி நடக்கிறது அப்படிங்கிறது 14:14 அடிப்படையில், பிரமாணங்கள் அடிப்படையில். 2 காரியம் வேணும். ஒன்று கர்த்தரை தியானிக்கிற தியானம் 11:11ன்னா என்னன்னு தெரியணும். இன்னொன்று அவருடைய வேதத்தின்படி நடக்கிறது 14:14 பிரமாணங்கள் அடிப்படையில் நடக்கிறதுன்னா என்னன்னு தெரியும். ஒன்று நீதியை செய்யணும், அதுதான் வேதத்தின்படி நடக்கிறது. இன்னொன்று சிந்தையில பரிசுத்தமா இருக்கணும், அதுதான் பரிசுத்தமா இருக்கிறது தான் 11:11. ஒன்று அவரை பற்றி சிந்திக்கிற சிந்தை எப்படி இருக்கணுங்கிறது 11:11. அவரை அறிந்த நாம் எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறது நீதியின் மார்க்கத்தை அமைந்தவர்களா நடக்கிறதுக்கு 14:14. நீதியை செய்யறதுக்கு நம்ம பரிசுத்தங்கிறது எவ்விதத்தில் எப்படி இருக்குன்னா சிந்திக்கிறது, நீதிங்கிறது நடக்கிறது, அவரோடு கூட நீதியின் பாதையில நடக்கிறது. நாம நீதிமான் ஆகிறதுக்காக இல்லை, நம்ம பாவத்தை கழுவி நீதிமான் ஆக்கிட்டாரு. அந்த நீதியின் மார்க்கத்தாராய் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம நீதியில் நடக்கணும். பழைய ஏற்பாட்டில் நீதிமானாகவே ஆக முடியல, ஏன்னா அவருடைய ரத்தம் இல்லை, கழுவப்பட முடியல. ரத்தம் இல்லாதனால நீதிமான்கிற ஸ்தானம் இல்லை, அந்த மனம் திரும்பின உணர்வு இல்லை. ஒரு வருஷம் முழுவதும் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, எப்படியாவது ஜீவ புஸ்தகத்துல என் பேரை எழுதுங்க அப்படின்னு கெஞ்சி, பாவ மன்னிப்புக்காக கெஞ்சி அந்த கூடார பண்டிகைக்குள்ள போயிட்டு மறுபடியும் வழக்கம் போல பழைய மனுஷனா வாழ ஆரம்பிச்சிடும். நமக்கு அப்படி இல்லை. குற்றமற்ற ரத்தத்தை அவர் சிந்திட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு. இப்ப நீதியில நடவுங்கள். அதுதான் வெளிப்படுத்தும் ஸ்டேஜ்ல கடைசியில சொல்றாரு, பரிசுத்தமுள்ளவன் தன் பரிசுத்தத்தை தக்க வைத்துக்கொள், அதை ஹோல்ட் பண்ணு. கிரேக்கத்தில் அப்படிதான் இருக்கு. பரிசுத்தமுள்ளவன் இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள், தக்க வைத்துக்கொள். நீதி உள்ளவன் நீதியிலே இன்னும் நீதி செய், அப்படிதான் இருக்கு கிரேக்கத்துல. பரிசுத்தமுள்ளவன் தன்னுடைய பரிசுத்தத்தை தக்க வைத்துக்கொள், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யுங்கள், இன்னும் செய். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்படுறோம். சரி, மீதி அந்த 2 நம்ம ஒட்டியாட்டு எழுத்துக்களும் வார்த்தைகள் டெவாரியும்க்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஜாம் பண்ணி முடிச்சேன். சரி.
சரி, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம் 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 தாத்தா ஷாலாபி. அப்பா மைமேன் ராஜா, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவுடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற சொந்த மொழியிலே வேதத்தை எபிராயத்தில் எழுதி கொடுத்திருக்கிறீர். அதை ஆராய்ந்து பார்க்க இந்த நாளில் கிருபை கொடுத்தீர். அதன்படி கர்த்தாவே நடக்க உடைய பிரமாணத்தின்படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும். வேத சத்தியத்தின்படி மனவாளன் மனவாட்டியை பற்றிய சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த பலன் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மில்கனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க, வார்த்தையை கர்த்தாவை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடக்க எங்களுக்கு பலன் தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். அதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு சுவாசியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வல்லமையான மைமையான மேன்மையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்தும் சித்தத்தை நிறைவேற்றுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். மகிமன் மணவாள் நாயகி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். மகிமன் பிதாவே, ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாகவும், நிசித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளியில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோனிக்கு உபதேசிக்கப்படாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு உடையவில்லை. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எல்லா பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றி. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் சோதரையா சோதரங்க சோதரம் சோதரங்க 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 ஸ்தோத்திரம் ஐயா. சோதரங்க சோதரன் சோதரங்கம்மா சோதரங்க. சரி, அப்ப எல்லாரும் ரிலீவ் ஆகிக்கலாம். எல்லாரும்